வணக்கம். திமுகவின் ஆட்சி கலைப்பு, ஆளுநர் அதிரடியான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக பாருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதலில் திமுக ஆட்சியை இழந்த கையோடு ஸ்டாலின் அவர்கள் இன்று ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளார். ஆளுநர் 15 நிமிடத்திலேயே அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் ஸ்டாலின் அவர்களது அறையில் இருக்கக்கூடிய போட்டோக்கள் அனைத்து ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் குப்பத்தொட்டியில் தற்பொழுது தலைமை செயலகத்தில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் முழுவதுமாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் போட்டுள்ளனர். அவர் அதை தேவையில்லை என்று கூறிவிட்டார். அண்ணா போட்டோ மற்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் ஒட்டுமொத்தமான கவனத்தையும் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தேவையில்லாத நபர் என்பதை கொளத்தூர் தொகுதியின் முடிவு வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான சக்தி. இந்தியாவில் மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர் ஸ்டாலின் தான் என்றும் பல தகவல்களை திமுகவின் நிர்வாகிகள் கூறி வந்தார்கள். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் நடந்தது கிட்டத்தட்ட பாபு என்ற ஒரு நபரிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதாவது முதல் சுற்றிலிருந்தே பின்னடைவை தான் சந்தித்தார். மக்கள் எந்த அளவிற்கு திமுகவின் மீது கோபத்தில் இருந்தால் ஸ்டாலின் அவர்களை முதல் சுற்றிலிருந்து தோல்வியடைய வைத்திருப்பார்கள். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அமைச்சர்கள் தோல்வியடைந்துள்ளார்கள். இது எதிர்பார்க்காத ஒரு தோல்விதான். முதலில் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் ஒட்டுமொத்தமாக தோல்வியே தழுவியுள்ளார். ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் தாவேகாவிடம் தழுவியுள்ளார். பிடி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியே தழுவியுள்ளார். கிட்டத்தட்ட KKSR ராமச்சந்திரன் மற்றும் முத்துச்சாமி, துரைமுருகன், காட்பாடியை நாம் கூறியாக வேண்டும். கிட்டத்தட்ட காட்பாடியில் தனது கோட்டை என்று கூறி வந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமானப்படுத்தும் விதமாக, பல நகைச்சுவை என்ற பெயரில் அவமானப்படுத்தும் விதமாக பேசிய துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது மண்ணை கவ்விவிட்டார் என்றே ஊடகங்கள் கூறுகின்றன. வயதான காலத்தில் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தால் நிச்சயமாக துரைமுருகனை மரியாதையாக தமிழ்நாடு மக்கள் பார்த்திருப்பார்கள். அந்த இமேஜோடு அவர் அரசியலில் பயணித்திருக்கலாம். ஆனால் காட்பாடி தொகுதியில் நான் போட்டியிடுவேன் என்று கூறி மிகப்பெரிய ஒரு தோல்வி, கிட்டத்தட்ட 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். வேலூர் கோட்டை திமுக என்று கூறி வந்த துரைமுருகன் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருக்கிறார், தோல்வியடைந்து விட்டார். மேலும் தமிழ்நாட்டில் 14 அமைச்சர்கள் ஒட்டுமொத்த தோல்வியையும் தழுவி வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளது தமிழக மக்களால். சரி, இந்த அமைச்சர்களது தோல்விற்கு முக்கிய காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, முதலில் ஊழல், இரண்டாவது காவல்துறையினரை கட்டுப்பாட்டில் திமுகவின் நிர்வாகிகள் வைத்தது, மணல் கொள்ளை, மலைகளை அழித்தது, சுற்றுப்புற சூழல் கேடு விதிவிக்கும் விதமாக செயல்பட்டது, அமைச்சர்கள் என்னமோ மன்னர்கள் போல மக்களை ஏளனமாக பார்த்தது, வீட்டு வரி உயர்வு, பால் வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, குறிப்பாக பேருந்துகளில் கட்டணம் உயர்வு, சாலை வரி, ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் 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 என்ற பெயரை மட்டும்தான் கூறக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த ஊழலின் மன்னனாகவே ஸ்டாலின் இருந்தார். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், முழுவதுமாக சென்னை மண்டலம் திமுகவின் கோட்டை என்று பலமுறை கூறினார்கள். கிட்டத்தட்ட 14 இடங்களில் 12 இடங்களை கைப்பற்றி விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றியடைந்தார். இதற்கு ஒரே காரணம் ஸ்டாலின் மீது இருந்த கோபம் மட்டும்தான். அண்ணா அவர்கள் உருவாக்கினார் திமுக, அந்த ஆட்சிதான் இப்பொழுது நடக்கிறதா? கேட்கக்கூடிய கேள்விகள் ஒவ்வொன்றும் ஸ்டாலின் அவர்களை கண்கலங்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. விஜய் அவர்களது வருகை, சிறுவன், சின்ன பையன், நடிகன், தற்குறி என்று ஒட்டுமொத்தமாக திமுகவின் நிர்வாகிகள்
மக்களை ஏளனமாக பேசினார்கள். தற்கூரிகள் என்று, அணில் குஞ்சிகள் என்று. அவர்கள் போட்ட ஓட்டுக்கள் தான் நீங்கள் அமைச்சர்கள், முதல்வர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களை காயப்படுத்தும் விதமாக விஜயை காயப்படுத்துவதாக கூறி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஸ்டாலினும் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் அவதூறாக பேசியதுதான் விஜய் அவர்களது வளர்ச்சிக்கும் திமுகவின் தோல்விற்கும் முக்கிய காரணமாகவே அமைந்துவிட்டது. தமிழ்நாட்டில் திமுக சாதாரணமாக விஜய் அவர்களை நினைத்துவிட்டது. மேலும் விஜய் அவர்கள் அரசியலாகத்தான் விஜய் அவர்கள் ஸ்டாலினையும் அமைச்சர்களையும் பார்த்தார். ஆனால் அமைச்சர்களோ திமுகவினர்களோ விஜய் அவர்களை மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்து தினந்தோறும் விஜய் அவர்களை தற்கூறி அவர்களது கூட்டம் அணில் குஞ்சிகள் என்று ஒட்டுமொத்த விமர்சனங்களும் தான். திமுகவின் கோட்டை என்று கூறிய சென்னை 12 இடங்களில் விஜய் அவர்கள் கைப்பற்றினார். அடுத்து கோவை கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் பெற்றார். தஞ்சாவூர் விஜய் அவர்களது கோட்டை என்றே மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக விஜய் அவர்களது 108 வேட்பாளர்கள் 90% முதல் முறை சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் களத்தில் இறங்கி போராடவில்லை. வெற்றி வாய்ப்பு பெற்றவர்கள் மக்களுக்காக எந்த ஒரு உழைப்பையும் செய்யவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் என்ற ஒரே முகம், விசில் சின்னம் என்ற 2 காரணத்திற்காகத்தான் வாக்குகளை செலுத்தினார்கள். போதும் திமுகவின் ஆட்சி. கிட்டத்தட்ட திமுக இந்த கட்சியோ இனி வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணியோ 100% உறுதியாக திமுகவுடன் இனி பயணிக்காது. ஜெயலலிதா அவர்கள் 2016 தனித்து போட்டியிட்டது போல திமுகவால் போட்டியிட முடியுமா வருகின்ற தேர்தல்களில் என்று பார்த்தால் 1% கூட வாய்ப்பு இல்லை. அப்படி போட்டியிட்டாலும் அது திமுக படுதோல்வியே தான் தழுவும். விஜய் அவர்கள் நிச்சயமாக 2026க்கு பிறகு திமுகவை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டார். இனி தமிழ்நாட்டில் தாவேக, அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கிடையேதான் மோதல் என்பதை 100% உறுதியாக நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் திமுகவை வேண்டாம் என்று கூறியதற்கான காரணங்களை நாம் பார்த்துவிட்டோம். தற்பொழுது இனியும் திமுக அரியணையில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, முதலில் திமுகவின் கூட்டணியான காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் தாவேகாவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லும். முழுவதுமாக தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டால், அன்று காமராஜரை எப்படி ஓரம் கட்டி திமுக அழகு பார்த்ததோ அதேபோல் இன்று தமிழகம் முழுவதும் ஊழல் கட்சியாக இருக்கின்ற திமுக தமிழ்நாட்டில் இருந்து முழுவதும் அகற்றப்படும். உதயநிதி மீண்டும் நடிப்பதற்கு செல்வார், படங்களை தயாரிப்பதற்கு செல்வார் என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து திமுகவின் கோட்டை என்று கூறிய தொகுதிகளை விஜய் அவர்கள் கைப்பற்றியது எத்தனை என்பதை நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். உங்களது தொகுதி அதில் இருக்கிறதா என்பதை மட்டும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் கும்மிடிப்பூண்டி, இது திமுகவின் கோட்டை என்று கூறினார்கள். அங்கு விஜய் அவர்கள் வெற்றியடைந்துள்ளார். திருவள்ளூர் திமுக தோல்வி, பொன்னமலை திமுக தோல்வி, மாதாவரம் திமுக தோல்வி, கொளத்தூரில் தோல்வி. டிஎம்கே ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் VS பாபு அவர்களிடம் தோல்வியடைந்தார். வில்லிவாக்கம் திமுக தோல்வி, அங்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெற்றியடைந்தார். திருவல்லிக்கேணியில் திமுக தோல்வி, அங்கு MR பல்லவி அவர்கள் வெற்றியடைந்துள்ளார். எக்மோர் திமுக தோல்வி, அங்கு ராஜ்மோகன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளார். ராயபுரம் திமுக கோட்டை என்று கூறி வந்தது மிகப்பெரிய தோல்வி. KV விஜய் தாமு தாவேகாவின் வேட்பாளர் வெற்றியடைந்துள்ளார். 1000 லைட், அதாவது 1000 விளக்கு திமுக தோல்வி. கிட்டத்தட்ட பிரபாகரன் என்பவர் தாவேகாவில் வெற்றியடைந்துள்ளார். அண்ணாநகர் BK ராம்குமார் திமுக தோல்வி. தியாகராய நகர் திமுக தோல்வி, தாவேகாவின் பொதுச் செயலாளர் ருசியானந்த் அவர்கள் வெற்றியடைந்துள்ளார். மயிலாப்பூரில் திமுக தோல்வி, வெங்கடாபுரம் என்பவர் வெற்றியடைந்துள்ளார். வேளச்சேரியில் திமுக தோல்வி. ராணிபேட் திமுக தோல்வி. கிழவத்திக்குப்பம் திமுக தோல்வியடைந்துள்ளது. கள்ளக்குறிச்சியிலும் திமுக தோல்வியடைந்துள்ளது.
சேலம் சவுத்தில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளது. ராசிபுரத்திலும் திமுக தோல்வியை தழுவியுள்ளது. செந்தமங்கலம் திமுக படுதோல்வியை தழுவியுள்ளது. ஈரோடு ஈஸ்ட் திமுக படுதோல்வியை தழுவியுள்ளது. மொடக்குறிச்சி தொகுதியில் அங்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. தாவேகா திமுக தோல்வியை தழுவியுள்ளது. பவானிசாகர் தொகுதியிலும் திமுக படுதோல்வியை தழுவியுள்ளது. முசிறி தொகுதியிலும் திமுக படுதோல்வியை தழுவியுள்ளது. தஞ்சாவூர் திமுகவின் கோட்டை என்று கூறிய தஞ்சாவூரிலும் திமுக தோல்வியை தழுவியுள்ளது. அறந்தாங்கியிலும் திமுக தோல்வியை தழுவியுள்ளது. மதுரை ஈஸ்ட் திமுக தோல்வி. மதுரை நார்த் திமுக தோல்வி. மதுரை சவுத் திமுக தோல்வி. மதுரை சென்ட்ரல் ஒட்டுமொத்த மதுரை முழுவதுமாக திமுக தோல்வியடைந்து தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வெற்றியடைந்துள்ளார். அன்று மேடையில் பேசியிருப்பார் விஜய் அவர்கள். மதுரை மேற்கு மதுரை தெற்கு விஜய் 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 என்று கூறியிருப்பார். அது சொன்னபடியே தற்பொழுது நடந்துள்ளது. திமுகவின் மீது இருந்த கோபம், மக்களின் வெறுப்பு தற்பொழுது விஜய் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமான அளப்பரியான அன்பு விஜய் அவர்களுக்கு வாக்காக விழுந்துள்ளது. கிட்டத்தட்ட நாம் கூறிய அனைத்து தொகுதிகளிலும் திமுக தோல்வியடைந்து விஜய் அவர்கள் வெற்றியடைந்த தொகுதிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வி திமுக தழுவியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை தழுவி அங்கு ஆட்சியை இழக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது. அடுத்து அதிமுக வெற்றியடைந்த தொகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடம் திமுக தோல்வி, தமிழக வெற்றிக் கழகம் தோல்வி, முழுவதுமாக அதிமுக வெற்றியடைந்த தொகுதி. செய்யாறு தொகுதியில் ராஜ்குமார் அவர்கள் அதிமுகவின் வேட்பாளர் வெற்றியடைந்துள்ளார். மதுராந்தகம் அதிமுக வெற்றியடைந்துள்ளது. அணைக்கட்டு அதிமுக வெற்றியடைந்துள்ளது. ஜால்ராபேட் அதிமுக வெற்றியடைந்துள்ளது. பாப்பிரியாப்பட்டி அதிமுக வெற்றியடைந்துள்ளது. கரூர் அதிமுக வெற்றியடைந்துள்ளது. கீழப்பண்ணத்தூர் அதிமுக வெற்றியடைந்துள்ளது. செய்யாறு அதிமுக வெற்றி. மலியம் அதிமுக வெற்றி. அட்டூர் அதிமுக வெற்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு வெற்றி. சங்கரி அதிமுக வெற்றி. தாராபுரம் அதிமுக வெற்றி. பவானி அதிமுக வெற்றி. அனிந்தியர் அதிமுக வெற்றி. பன்ருட்டி அதிமுக வெற்றி. நன்னிலம் அதிமுக வெற்றி. அம்பாசமுத்திரம் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட விஜய் அவர்களாலும் அதிமுக அவர்களாலும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியை இழப்பதோடு இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்திலும் ஒட்டுமொத்த தோல்வியை அதிமுக மூலமாகவும் விஜய் அவர்கள் மூலமாகவும் விஜய் தழுவது 100க்கு 100 உறுதி. தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் ராஜினாமா கடிதத்தை விஜய் அவர்கள் தற்பொழுது முதல்வராக பொறுப்பேற்பதற்கு ஸ்டாலின் கொடுத்த நிலையில் விஜய் அவர்களுக்கு அழைப்பு கடிதம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்துள்ளது. தற்பொழுது தொங்கு சட்டசபை என்ற காரணத்தினால் இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவை. திமுகவின் எம்எல்ஏக்கள் எப்போ வேண்டுமானாலும் அந்தர்பல்டி அடிப்பதற்கும் தயாராகவே இருக்கிறார்கள். தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது முதலில் கூட்டணிகளுடன். அடுத்து திமுகவின் மறைமுகமாக எம்எல்ஏக்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நிச்சயம் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமையப்போவது 100க்கு 100 உண்மைதான். 5 ஆண்டுகள் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் இருக்காது. அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறை அதிகாரிகளும் ஐடி துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களது வீட்டிற்கும், ஏன் துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் வீட்டிற்கும் உதயநிதி வீட்டிற்கும் செல்வதற்கு கூட அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களை நாம் பார்த்த தொகுதிகளில் உங்களது தொகுதிகள் இருக்கிறதா? அதில் விஜய் வெற்றியடைந்தாரா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து திமுகவின் ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளார் விஜய் அவர்கள். செய்தது மிகப்பெரிய ஒரு சாதனையா, அல்லது அதிமுக தான் விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக எதிர்காலத்தில் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.